டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்க்கலாம். சென்னை அருகே பட்டாபிராமில் ரூபாய் 330 கோடியில் கட்டப்பட்டுள்ள டைடல் பூங்காவை திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பான முழு விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சீனிவாசன். வணக்கம் சீனிவாசன், இந்த டைடல் பூங்காவின் சிறப்பம்சங்கள் என்ன? இந்த டைடல் பூங்காவை திறப்பதன் வாயிலாக எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமாக நாம் பார்க்கக்கூடிய காட்சியானது சென்னை அடுத்த ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பட்டாபிராமில் தமிழகத்தின் 3வது டைட்டில் பார்க் கட்டப்பட்டது. இது தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சற்று நேரத்தில் திறந்து வைக்க உள்ளார். இந்த டைட்டில் பார்க்கானது 21 தளங்களை கொண்டது. கடந்த 2018ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வாயிலாக 2019ஆம் ஆண்டு சுமார் 11 ஏக்கர் பரப்பளவில் இந்த டைட்டில் பார்க்கானது கட்டும் பணியானது தொடங்கப்பட்டது. சுமார் 5,50,000 சதுர அடியில் சுமார் 285 கோடி மதிப்பீட்டில் பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த டைட்டில் பார்க்கானது கொடிய கொரோனா காலகட்டத்தில் கட்டும் பணியானது காலதாமதம் ஏற்பட்டு கடந்த 2 ஆண்டுகளில் பணிகள் மும்முரமாக நடைபெற்று தற்போது மக்கள் பயன்பாட்டுக்கு வர உள்ளது. தமிழக முதலமைச்சர் இந்த டைட்டில் பார்க்கை திறக்கம் வரும் வகையில் பொதுமக்கள் காத்திருப்பதை பார்த்து அவரிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் டைட்டில் பார்க் உள்ளே சென்று நிறைவுற்ற பணிகளை திறந்து வைத்துள்ளார். இதனால் சுமார் 6,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் உள்ளது. மேலும் இந்த ஆவடி நகரம் இந்த டைட்டில் பார்க்கால் வளர்ச்சி அடையும் எனவும் பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். சென்னை பட்டாபிராமில் ரூபாய் 330 கோடியில் கட்டப்பட்டுள்ள டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறங்க இருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சீனிவாசன்.